வேலோட அப்பா அவங்க அண்ணன் 2 பேரையும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வேலு போய் காப்பாற்றுறாரு. காப்பாற்றிட்டு இதுக்கு மேலே அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அவங்க அப்பா வராரு. அந்த வில்லனை போட்டு அண்ணன் அடிக்கிறாரு. அவங்க அண்ணனும் அடிக்கிறாங்க. டேய் இனிமே இவனை அடிக்காதடா, இவன் செத்த பாம்புடா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அங்கேருந்து அப்படியே ஓடி போயிட்டான். அப்படியே பார்க்குறாரு வேலு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இங்கே பாருடா, நம்மளை காப்பாற்றினாங்கல்ல, அதுக்கு பணத்தை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவபதி அவங்க பையன் 2 பேருமே போகிறாங்க. அப்படியே வேலு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. சக்தி காய் எல்லாமே 2 கூடையில் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு முடியாமல் தூக்கிட்டு வராங்க. அப்படியே ரொம்ப டயர்டாக வராங்க. வந்து அப்படியே படிக்கட்டிலே உட்காந்துக்கிட்டாங்க. 2 பேகை அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. அங்கேருந்து வேலு வராரு. என்ன சக்தி இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த 2 பேகை எடுத்துக்கிட்டாரு. வா சக்தி வா உள்ளே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. போனோடனே அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. என்னாச்சு சக்தி, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என்கிட்ட காசே கொடுக்கல, என்னை ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போயிட்டேன். 6 கிலோமீட்டர் நான் வந்து இந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வேலு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ சாரி சக்தி, எனக்கு தெரியல, உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டேன்ற ஞாபகத்தில் தான் நான் போயிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சக்திக்கு பயங்கரமாக கோவம் வரும். எதுவுமே பேசல. என்னை விட நிறைய பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இது ஒன்று எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு போகிறாங்க. அப்படியே வேலுக்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஆனால் எதுவுமே பேசல. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, சக்தியோட கோவத்தை சரிப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலு யோசிச்சுட்டே இருக்காரு. சரி போயிட்டு சாரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே என்ன புடவையை பார்த்தோன்னே உடனே என் கோவம் போயிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. அப்படியே வேலு பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. வீட்டில் அவங்க அப்பா வராரு. சக்தியோட அப்பா வந்தோடனே எல்லாருமே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் எல்லாருமே கேட்குறாங்க. சரி செல்வி நீ மேலே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்ப்பா எதுக்காக போகணும், அக்காவை பற்றி தானே பேச போகிறீங்க, அக்காவை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளு செல்வி, நீ மேலே போ, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு செல்வி அப்படியே ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாரு சக்தியோட அப்பா, இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம தான் நினச்சிக்கிட்டோம் சக்தியை வந்து வேலு தான் கடத்திட்டு போயிட்டான் ஒரு நாள்னு. ஆனால் அவன் இல்லை, கடத்திக்கிட்டு போனது இந்த பிரகாஷ், அவன் தான் கடத்திட்டு போய் வச்சுருக்கான். அவன் என்கிட்ட ரோட்டில் சொல்கிறான், உன் பொண்ணு சக்தியை ஒரு நாள் நான் கடத்திட்டு போய் வச்சுருக்கேன், அதனால் உன் பொண்ணு செல்வி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறான். நடந்த எல்லாத்தையுமே வீட்டில் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சக்தியோட அம்மா பாட்டி எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே பேசுகிறான், ஆனால் அவனை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. பயங்கர கோவமாக அவங்க பையன் வராரு. வந்தவுடனே அந்த பிரகாஷை போட்டு அடிக்கிறாரு. ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசியிருப்ப, சக்தியை கடத்திட்டு போயிருப்ப, இவ்வளோ தப்பு நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அதுக்குள்ளே செல்வி வந்து தடுக்கிறாங்க. வேண்டாம் அடிக்காதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நீ போ செல்வி, அப்பா நீங்கள் 2 பேர் போங்க, இவனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன், இவனை இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது, இவன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லை வேண்டாம்ப்பா, இந்த சண்டையும் வேண்டாம், வாப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிடிச்சி கையை இழுத்துட்டு போகிறாரு. அப்படியே பிரகாஷ் பார்க்குறாரு. விடமாட்டேன், இவங்களை விடமாட்டேன், கண்டிப்பாக அந்த சக்திக்கு இருக்குது, அந்த சக்தியை நான் தானே கடத்தினேன், எல்லாமே வீடியோவாக வச்சுருக்கேன், அந்த வேலனுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியே நான் செல்வியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாரு. கூட இருக்க ஃப்ரெண்டுங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கோவமாக போகிறாரு அங்கேருந்து. சக்தியோட அப்பா சொல்கிறாரு, அவன்லாம் திருந்தவே மாட்டான், அவன்லாம் நல்லவனே கிடையாது, அவன்கிட்ட போய் சரிக்கு சமமாக நம்ம வச்சுக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பா அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு